என்ன? காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஈறு தழுவுதல் தான் தமிழன் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா, நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறார். கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுறார். மாடு மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டு பைய மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டில் காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்கள் கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும்போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ளே குடும்பத்தோடு காலை நிற்கிற படம் இருக்குடா, நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேர செத்த மரபுல வந்தவன்டா. நம்ம கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம் இனக்கூட்டது. அங்க நிலைத்து வாழ தொடங்கணும், அங்க வேளாண்மை செய்ய தொடங்கணும். அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது, அங்க தந்தை வழி சமூகமா மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது. அவன் வேளாண்மை செய்ய போறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிந்து தந்தை யாருன்னு தெரியல. அது வேற. அப்போ தெரியுது, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பம் பேரை போடுறது, அப்பம் பேரை முதல் எழுத்தா போடுறது, இந்த கிழிக்கிறதெல்லாம் வந்துட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமாக மாறுறோம். அங்கே தான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கே தான் கோயிலை கட்டுறோம், அங்கே தான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். டே, இதில் எந்த சாதி சமூகத்தில் பாண்டியன்னு பேர் இல்லை சொல்கிறான்? சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா? வன்னியர்ல இல்லையா? கோனார்ல இல்லையா? நாடார்ல இல்லையா? கவுண்டர்ல இல்லையா? சொல்லு. முதலியார்ல இல்லையா? உடையார்ல இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன் பேர். காரணம், நாம் தான்டா பாண்டியர்கள். அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும்? குறவர், மருத நிலம். இங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். இப்ப கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றுகிறது? நிலம் எப்போது வருகிறது? மூன்றாவது நிலமாக வருது. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது. மலையிலே தோன்றிட்டான் தமிழன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே, அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி, அது இன்று வரை தமிழ். தூரத்தில் இருக்கவனை கூப்பிட ஏய் ஓய் ஆனா அது இன்னைக்கு இருக்கு. அதனால தான் ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறார். நான் சொன்னா வீண் பெருமை பேசுறேன்பா. அமெரிக்காவில் இருக்க அலெக்ஸ் குலியருக்கு என்ன வந்தது? இன்னும் இருக்காரு. அப்ப குறிஞ்சி திணை, மருத நிலம், குறிஞ்சி நிலம் இடையிலே முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல. குடிப்பெயர் கோன் ஆயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் பல்லர்கள். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். இதை நல்லா விளங்கணும். ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி, குறவர் குடி, அதில் இருந்த இத்தனை குடி. இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம். அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல, அவனுக்கு பேர் மீனவன் அல்ல. மீனவன் என்பது காரண பெயர். காரணம், மீன் பிடிப்பதால் மீனவன்ட்ட. பால் விற்கிறதுனால பால்கார், கீரை வச்சா கீரைக்கார். அப்படிதான் நீ சொல்ற. குப்பையை அள்ளுறதுனால குப்பைக்காருங்கிற. குப்பையை போட்ட உடனே என்ன பேர் சொல்றது? பால் விற்கிறவர் பால்கார், சரி விற்கிறாரு பால்கார். காய்கறி விற்கிறவர் காய்கறிக்கார். அப்படிதானே சொல்ற? அப்படித்தான் சொல்ற. ஆனா குப்பையை ஆள்றவன குப்பைக்காரங்கிற. போட்ட உடனே என்ன சொல்றது? நீ தான்டா பெருங்குப்பை. உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான். அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள். ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல.
நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த 4 குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பெரும் அறிஞர், பெரிய கவிக்கோ நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். வலையொலியில் இருக்கு, நீ தட்டி பார்க்கலாம். அப்ப நம்முடைய தாய்க்குடியை போற்றுவது என்பது, பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை, பிறவி கடமை. அது இல்லாமல் அரசியல் செய்து என்ன பண்றது? எந்த திராவிட கட்சியடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா சலவை தொழிலாளர் நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தாண்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? ஒரு தேசிய விடுதலைக்கு வருகிற போது இங்க பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன், என் தலைவனுக்கும் இல்லை, அப்படி அவர் வளர்ந்தார். ஆனால் ஒரு தேசிய விடுதலை என்று நிற்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும். அந்த 4வது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்யியல். என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை, ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும். அது எது? அதான் இப்ப நாங்க செய்யறது. அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார். நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தேன். அவ்வளவுதான். அவர் அதிகாரம் மிக வலிமையானது, நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நான் சேர்த்தேன். அவ்வளவுதான். பாதை அவர் போட்டது, பயணம் எங்களுது. அதை தான் அவர் சொல்லுகிறார். கோட்பாடு இவ்வளவுதான், ரொம்ப எளிது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது ஒரு கோட்பாடு அண்ணல் அம்பேத்கரோடு. ஐயா பெரியாரோடது, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கோட்பாடு. எந்த சொல் உன்னை எளிசொல் என்று சொல்கிறதோ அந்த சொல்லை எளிச்சொல்லாக மாற்று, எழுச்சி சொல்லாக மாற்று. இந்த கூட்டத்திலே எவன் குறவன், எவன் பறையன் என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லடா. ஆம், நான் தான் குறவன், நான் தான் பறையன் என்று எழுந்து நில். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று. இல்லாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறார். யாரு? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதே அண்ணலுக்கு அம்பேத்கர் வேற வடிவத்தில் அதே கருத்து தான். எந்த சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறானோ, அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்குடாங்கிற, ஆயுதமா இயந்திராங்கிறார். அதையே உன் ஆயுதமா ஆக்குடா. அவ்வளவுதான். இரு, எதுக்கு மழைக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்க? மழை இல்லைனாலும் அழுகிற, மழை பெய்யல, மழையே பெய்யலைங்கிற, பெஞ்சா ஓடுற. நீ மழை பெஞ்சா இது பண்ற. வயநாட்டில் பாரு, செத்து போன ஆயிரக்கணக்கான மக்கள். இரு, மழையை நேசி, ரசி. சும்மா போட்டு மழை இல்லைன்னா ஏதுரா உலகத்தில் உயிர்கள்? இருறா, கொட்டுற குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்தில் பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துக்கிட்டு வடையை பிடிக்கிறது, பாயை பிடிக்கிறது. நனைடா, நெல்லும் எள்ளும் வெங்காயம் தாண்டா நனைஞ்சா முளைக்கு, நீ ஒன்றும் முளைச்சி போக மாட்டாயிடா. இருடா, எங்கேடா போற? சும்மா ஏதோ ஐயோ அப்படின்னு. நாம் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றோம்? நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். பழங்குடி மக்கள் என்று தனியால, தமிழ் குடியே பழங்குடி தான். நல்லா கவனிச்சுக்கணும். இதில் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு, அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள், ஷெட்யூல் டிரைப்ஸ், குறவர் குடிக்கு மட்டுமல்ல, தமிழ் குடியே பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நினைச்சுக்க. ஐயா சுந்தரராஜன் சொன்னார் பாருங்க,
அவன் மண்டையில உளவியல அவனுக்கு ஏற்றிருக்கான். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான். தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதலாக அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக போறான். சொல்றாரு பாருங்க, 73 சாதியா போடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்செயல்களுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை பெண்களை பிடிச்சி கொண்டு உள்ள போட்டுருவான். நான் போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான். தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன், அவனுக்கென்று குரல் இல்லை, அவனுக்கென்று அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சிமாரில் பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்க. நீ குறவர் குடிங்கிற ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடித்தான், அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடித்தவன். அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலகம் என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வயநாட்டில் மலைச்சரிவு, பெரிய சேதம், பேரிழப்பு, அப்படி என்ன செய்யறது தெரியாமல் உறைஞ்சிட்டது நாடு. எல்லார் இதயங்களும் இடி விழுந்தது போல மக்கள் அப்படியே பார்க்குற, என்ன செய்யறது தெரியல. நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறியா? இவன் சொல்ல மறுத்தான், நான் சொல்றேன். அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன் நாற்றமிழ் பேரறிஞர். 4 தமிழ் பேரறிஞர். இயலிசை நாடகம்ங்கிற முத்தமிழ் தான் நீ பார்த்துருக்க. அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து நாற்றமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க, கூண்டுக்குள்ளே நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரையில் ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிலும் என்னை நீ பார்ப்பேன். அதிகாரமற்ற எளிய மகன் அரூரில் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பேசிக்கன்னு நினைக்காத. 2 வருஷம் 2 ஆண்டு தான் பொறுத்துரு. மொத்தம் இப்போ என்னை சுத்தான். நான் பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், என் கட்சியை பற்றித்தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில் பற்றித்தான் பேசுவேன். தம்பி, என் பேரை பற்றி உச்சரிக்காமல் உனக்கு சோறு கிடையாது. என் எச்சில் இல்லாமல் உங்கள் கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுகிறதான் திட்டுறதான். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு அப்பா. அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில் 2 சோறு. சீமானை பற்றி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா பொழைச்சிட்டு. மாதம் 5 லட்சம். போடா, நல்லா போடா. அப்படிதான். அது மாதிரி முத்தமிழ் பேரறிஞர் நம்முடைய ஐயா வைரமுத்து அவர்கள் மலைகளை, இங்கே பாருங்க, மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம்ங்கிறது. மலைகளின் புத்திரர்கள், புதல்வர்கள், குறவர்கள். மரங்களின் மக்கள். மரங்களின் நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய், அவன் மரங்களின் கிளை பிடித்து நடைபயிற்சி நடந்தவன். நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய், அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன். அவன்கிட்ட போய் நீ பேசாத.